சொல்லுங்க. இன்னைக்கு நிலவரம் மல்லிகைப்பூ 6000 ரூபா போகுது. பனி பொழிவின் காரணமா மல்லிகைப்பூ வரத்து ரொம்ப கம்மியா இருக்கு. பொங்கல் வர்றதை ஒட்டி பூ அதிகமா தேவைப்படுது. ஆனா வரத்து கம்மியா தான் இருக்கு. 6000 ரூபா போகுது மல்லிகைப்பூ. பனி அதிகமா தான் இருக்குது. மித்த பூவெல்லாம் பிச்சி பூவெல்லாம் 1000 ரூபா போகுது. முல்லைப்பூவெல்லாம் 1000 ரூபா போகுது. செவந்தி பூவெல்லாம் 100 ரூபா 80 ரூபா போகுது. பிச்சி பூ 1000 ரூபா, முல்லைப்பூ 1000 ரூபா, மெட்ராஸ் மல்லிகெல்லாம் 600 ரூபா. பொங்கல் ரேட்டு கூடும். ஆனா பூ வரது குறையும். பூ வரது கம்மியாச்சுன்னா விலை கூடும். பொங்கலுக்கு பிறகு தை 20 தேதிக்கு மேலதான் பூ வரவே ஆரம்பிக்கும். பனி குறைஞ்சாதான் பூ வரவே ஆரம்பிக்கும். என் பேர் மனோகரன். பூ விலையெல்லாம் ஓவரா இருக்கு மார்க்கெட்ல. ஒண்ணுமே சமாளிக்க முடியல. எங்களை மாதிரி சில்லறை வேலை வாங்கி வியாபாரம் பண்ண முடியல. கேட்டா பூ வரத்து கம்மி, பூவே இல்லைன்றாங்க. சம்சாரிக்கு அந்த செவந்தி மட்டும்தான் விலை போகுது. செவந்தி விலை இல்ல. செவந்தி மட்டும்
மல்லிகைப்பூ 6000 5000 போகுது, முல்லைப்பூ 1500 போகுது, பிச்சிப்பூ 1000 போகுது. நாங்கள் எங்களை மாதிரி சில்லறையா வாங்கி சமாளிக்க முடியல. கேட்டால் பூ வரத்தில்லைன்றாங்க. நாங்கள் பொழப்பே அதான், அதுவும் ஒன்றும் பார்க்க முடியல வேலை போட்டு வாங்கி. நான் அளவர் கோயிலுக்கு அளவர்கள் முன்னாடி வெளியில் கடை வச்சிருக்கேன். ஆமாம், மாலை வியாபாரமா அங்கே பொங்கல் டைனால கூட்டம் வரல, வியாபாரம் இல்லை, எங்களுக்கெல்லாம் ரொம்ப பாதிக்குது. ஒன்றும் பண்ண முடியல. கோபிகிருஷ்ணன். என்ன